Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு PGTRB இங்கிலீஷில் நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேலட்ஸ். பேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்டு வெரி இம்பார்ட்டண்ட் டு ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போ அதை வந்து க்ராஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும்போது பேலட்ஸோட இன்ட்ரோ வந்து நிறைய படிச்சிருப்போம். அண்ட் தென் ஹியர் வி ஆர் ஹேவிங் த பர்டிகுலர் டாபிக் வால்யூம் 2ல் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக ஆத்தர்ஸ் யாரும் வந்து கொடுக்கல, டைரெக்டாக பேலட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு கேம் டு நோ த பேலட்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, move on to the topic. And then the first important question is, what is ballad? The answer is, it is one of the most ancient form of English literature. அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி இன் இங்கிலீஷ் போயட்ரி. நமக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, போயட்ரி, ப்ரோஸு, அதுக்கப்புறம் ட்ராமா, அந்த மாதிரி. ஸோ இது வந்து போயட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். எப்படின்னா சிங்கிங் டெவலப்டு இன் ஃபோக் லிட்ரேச்சர். ஃபோக் லிட்ரேச்சர்னால் இந்த நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கதைகள், அதிலிருந்து ஏற்பட்டது தான் வந்து இந்த பேலட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. த்ரூ ஃபோக் லிட்ரேச்சர் பேலட்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட். நமக்கு ஆப்ஷனில் வந்து எப்படி வந்து பேலட்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபோக் லிட்ரேச்சர் மூலமாக தான் நமக்கு ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பேலட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் நத்திங் பட் எ ஃபார்ம் ஆஃப் சிங்கிங் த சாங்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபோக் லிட்ரேச்சர்லேருந்து தான் அது வந்து உதயமாச்சு, அதுலேருந்து தான் அது ஆரம்பிச்சது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Move on to the next question or information which is related to ballad. Sung by band of singers in the villages. They wander from place to another, and by this through entertainment they formed ballads. அப்படின்னா later it framed literary and artistic form. அப்படின்னா இந்த வழிபோக்கர்கள் வழியில் பாடிக்கிட்டே போடுறது, அதாவது வேலை செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலுப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நம்மளோட பாடல்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அறுப்புக்கு பாட்டு இருக்குது, வயல்வெளிகளில் வந்து கதிர் நெல் அறுக்கும்பொழுது பாடல்கள் இருக்குது, நாற்று நட பாடல்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தி வாண்டர்ஸ் வழியில் போகும்பொழுது அந்த எப்படி சொல்கிறது, அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து பாடிக்கிட்டே போயிருப்பாங்க. தே வேண்டர், இந்த நொமேடிக் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், நாடோடிகள். அவங்கள மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்பொழுது தே கிரியேட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் த்ரூ பை சாங்ஸ். பை தேட் தே ஃபார்ம் த பேலட்ஸ். அதை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு லேட்டர் வாட் வாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னா லிட்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்னால் ஒரு கலை வடிவம் அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி தான் நமக்கு என்ன ஆச்சு, பேலட்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிருக்குது. ஓகே, அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு see about the definition of a ballad. அதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா. டெஃபனிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, த பேலட் இஸ் எ ஷார்ட் ஸ்டோரி இன் வேர்ஸ். அதுவே வந்து சின்ன சின்ன கதைகளாக, அதுவும் பாடல் வரிகளாக இருக்குது. ஒரிஜினலி இன்டெண்டட் டு பி சங் டு அன் ஆடியன்ஸ். உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேட்குறவங்க இருப்பாங்க, அது வந்து பாடுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அண்ட் இட் வாஸ் டெவலப்ட் அட் அண்ட் இயர்லி ஸ்டேஜ். முன்னாடியே இந்த மாதிரி கதை வடிவங்கள் இப்போல்லாம் நிறைய ஃபார்ம் வந்துடுச்சு இல்லையா. எலிசபெத்தியன் தியேட்டர்ஸு, அப்போல்லாம் வந்து ட்ராமாஸு, அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து டெவலப் ஆகியிருக்கும். பட் த ஃபார்ம் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப வந்து சுலபமானதாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு கதை வடிவத்தில் பாடல்கள் மூலயமா இருக்குது அப்படின்னும் போதே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஈஸியாக வி மே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பேலட் அப்படின்றது. ஓகே, மூவ் ஆன் டு த
நெக்ஸ்ட்டு இன்ஃபோ அண்ட் தென் இப்போ அந்த கதை வடிவத்தில் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எ த்ரில்லிங் அட்வென்ச்சர்ஸ், எ ஃபேமிலி டிசாஸ்டர், என்னென்னலாம் அதில் இருக்கும். நம்ம வந்து டெஃபினிஷன் பார்த்தோம், இப்படி இருந்தால் தான் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்குது அதோட வரைமுறைகள் அப்படின்னு. ஸோ எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ த்ரில்லிங் அட்வென்ச்சர்ஸு, எ ஃபேமிலி டிசாஸ்டர்ஸ், லவ் அண்ட் வார் அண்ட் த லைஃப். இப்போ நமக்கு தமிழில் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து நம்மளோட அட் த எண்ட் ஆஃப் த கிரேவ் வரைக்கும் நமக்கு பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி பிள்ளை தமிழில் எடுத்துக்கிட்டால் கூட தாலாட்டுன்னு பார்த்திங்கன்னா அத்தனை வகை இருக்குது. குழந்தை நடக்கும்பொழுது ஒரு பாட்டு, முட்டி போடும்போது ஒரு பாட்டு, சப்பானி, வருகை, அம்புலி அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு நிறைய வடிவங்கள் பெயர்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் அதில் இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னா லவ் அண்ட் வாரு, ஃபேமிலி டிசாஸ்டர்ஸு விச் வாஸ் ஹேப்பன்ட் அண்டர் த ஃபேமிலி, அதுக்குள்ளே என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி வெளியே வந்து அதை சொல்கிறது. இந்த தெருக்கூத்து பாடல்கள்லாம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈஸியாக வந்து சொல்கிறது. சம்டைம்ஸ் வந்து அது புரியாத மாதிரியே இருக்கும் வெளியில் வந்து சொல்லும்போது. அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டோரி, இப்போ ராமாயணமோ இல்லை வேறு ஏதாவது இதிகாசங்களை பற்றி பாடுறாங்க அப்படின்னா அவங்க இதை தான் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கெட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஈஸியாக தெரிவிக்கக்கூடிய முறைகள் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் த டேல் இஸ் யூஸ்வலி ஃபியர்ஸ் அப்படின்னா கடுமையான அண்ட் ட்ராஜிக் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இன்ட்ரடியூசஸ் த சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுறது, ஒன் டு அதர், அதை வந்து ஈஸியாக வந்து ஃப்ரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து தருது. அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். அண்ட் தென் தட் இஸ் த எக்ஸாம்பிள். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. Through this is all the characteristics are easily found out of a ballad. So we may able to easily identify what are all the characteristics. அதோட பண்புகள், குணநலன்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு பேலட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஹூ நோஸ், சம்டைம்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கூட இது பேலடாக இருக்குமா இல்லை இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு நோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு பேலடு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் தென் இங்கிலீஷ் பேலட்ஸ் ஆர் கலெக்டட் பிஷப் பெர்சிஸ் ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி. இதை எதுலேருந்து கலெக்ட் பண்ணாங்க, அதோட ஆரிஜினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் பெர்சிஸ் ரிலிக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இங்கிலீஷ் போயட்ரி விச் ஆன் த இயர் இஸ் 1765 வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி பாருங்கள், ரிவர்ஸில் ஞாபகம் வச்சுக்கலாம், 5, 6, 7 அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா. இப்போ வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, இயர்ஸ் கூட. அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ இல்லையோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் ஈஸியாக தானே இருக்குது, அப்படியே வந்து திருப்பி போட்டோம்னா 5, 6, 7 அப்படியே வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பப்ளிஷ்டு இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலட். இப்போ ஃபியூச்சர்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அம்சங்கள் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இன் த ஃபார்ம் ஆஃப் வேர்ஸ் தட் வி ஆல்ரெடி நோ, நம்ம பார்த்தோம், கதை வடிவில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் அதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பேலட் மெஷர்ஸ், அதோட அளவு ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. எப்போவுமே ஒரு போயட்டோ அதை போயம் கொடுத்தா கூட நம்ம வந்து முதல்ல அது எப்படி இருக்குது, அந்த ரைம் ராயலா என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி பேலட் மெஷர்ஸ் எ குவாட்ரின் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் இன் ஐயாம்பிக் டெட்ராமீட்டர். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா ஐயாம்பிக் பென்டாமீட்டர் நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா, சரேவாகட்டும், வியாட்டாகட்டும், ஸ்பென்சர் ஆகட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஐயாம்பிக் டெட்ராமீட்டர் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் இஸ் ஐயாம்பிக் ட்ரைமீட்டர். ஓகே,
செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் இன் ஐயாம்பிக் ட்ரைமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராமீட்டர், தேர்டு டெட்ரா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் இன் ஐயாம்பிக் ட்ரைமீட்டர்ஸில் வந்து அதோட குவாட்ரன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும், அதோட அம்சங்கள். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபல் இஸ் ஷார்ட் ஆர் அன்ஸ்ட்ரெஸ்டு followed by the stressed syllable and most of the ballads are composed in the above form. ஸோ இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா விதமான பேலட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அன்ஸ்ட்ரெஸ்டு, ஷார்ட் ஆர் அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோடு பை த ஸ்ட்ரெஸ்டு சிலபல். அதாவது அழுத்தம் அதிகமாக கொடுக்கறது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், அழுத்தம் இல்லாதது அன்ஸ்ட்ரெஸ்டை வந்து ஸ்ட்ரெஸ்டு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இன்டர்னேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பாஸு, ஒரு ஒரு வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு பாஸோட வச்சு தான் நம்மளோட அந்த மீனிங்ஸே நம்ம வந்து டெரைவ் பண்ணுவோம். So that is very important and most of the ballads are composed in the above form. Okay. Third point, that is third point is nothing but the features of a ballad. அப்படின்னா abrupt or sudden opening அப்படி இருக்கும். abrupt அப்படின்னா திடீர்னு ஒரு சடனாக ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த ஷிப் ஆஃப் த ஃபைண்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கில் ஒரு பேலட் இருக்குது. ஸோ அதோட ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கேன் நான். அப்ரப்ட் ஆர் சடன் ஓப்பனிங்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலட் தான், த ஷிப் ஆஃப் த ஃபைண்ட் அப்படின்றது. ஓகே, அண்ட் தென் வாட் இஸ் த ஃபோர்த் ஃபீச்சர்ஸ், அதோட அம்சம் என்ன? இப்போ அதோட அம்சங்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல் த பேலட்ஸ் ஆர் impersonal, which is not at all a personal, which is not able to do by autobiographical. தன்னை பற்றி சுயசரிதையாவோ இல்லை வந்து இம்பார்ட்டண்ட், நம்ம கூட பார்த்தோம் இல்லையா வியாட் அண்ட் சரே வந்து அவங்கள பற்றி நிறைய அதாவது பர்சனலாக நிறைய எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆத்தர்ஸ் ஆர் அனானிமஸ், யார் வந்து எழுதுனாங்க அப்படின்றதே வந்து இருக்காது, அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட் வாஸ் ஹேப்பன் இன் த இயர் 1765னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆல் த பேலட்ஸ் ஆர் இம்பர்சனல், அதாவது there is no mention of authors and biography of poet are not reflected in the ballad. So there is no informations or biography of the particular poet which was not reflected in the ballad. அவங்கள பற்றி நமக்கு எந்த விதமான தகவல்களுமே இருக்காது. and so it is impersonal. அதனால தான் அது வந்து impersonal. if at all we know the poet and the informations about the poet we may able to easily identify. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அனானிமஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸ்க்கு வந்து இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர பேலட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அனானிமஸாக இருப்பாங்க, ஆத்தர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் impersonal. It is one of the important and significantனா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம், significant future அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதுதான். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அதில் என்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெப்படிஷன் ஆஃப் ஸ்டான்ஸா ஆர் லைன்ஸ் விச் வாஸ் ரிப்பீட்டிங் லைன்ஸ் இருக்குமா. ஸோ பை திஸ் வே வி மே ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை, இல்லைங்களா? எப்படிலாம் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம சொன்னோம், இப்படி இருக்கும், குவாட்ரனில் இப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தகுந்த ஒரு ரெப்படிஷன் ஆஃப் ஸ்டான்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெப்படிஷன் ஆஃப் ஸ்டான்ஸா ஆர் லைன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டக்லஸ் ட்ராஜடி அப்படின்ற ஒரு பேலட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ மேக் எ நோட் ஆஃப் இட். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். நோ டீட்டெயில்ஸ் ஆஃப் டைம் ஆர் பிளேஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த டீட்டெயில்ஸோ டைமோ பிளேஸோ அதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரம் த வெரி பிகினிங் இட் செல்ஃப் ஐ டோல்ட் யூ
there the vendors from one place to another, they are exchanging their views, ideas, songs, and then the meanings of varieties. அதை என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. ஸோ we may not able to identify the particular time or place இல்லைங்களா, அதை வந்து குறிப்பிட்ட தகுந்து சொல்ல முடியல. அதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒய்ஃப் ஆஃப் உஷர்ஸ் வெல் அப்படின்ற ஒரு பேலட் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா நோ ஃபிக்ஸ் டைம் ஆர் பிளேஸ் நாட் மென்ஷன்ட் ஹியர் இருக்காது. அதனால தான் அது வந்து அந்த ஒரு பேலட்டுக்கு அது எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து ஒய்ஃப் ஆஃப் உஷர்ஸ் வெல் அப்படின்றத வந்து கேட்டாங்கன்னா கூட இது எதில் சேர்ந்தது, ஷார்ட் ஸ்டோரியா, ஃபிக்ஷனா, இல்லை ஒரு பேலடா, இல்லை ஒரு சானட்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா we may able to identify that is nothing but a ballad. ஏன்னா அந்த பர்டிகுலர் பேலடில் டைமும் பிளேஸும் இருக்காது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. Move on to the next info. So what is the theme of the ballad? That is very important, is it not? தீம் இப்போ என்ன இருக்கும் அப்படின்றத வச்சும் நம்மளால் வந்து அது ஒரு பேலடா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ எப்படி சானட்னா 14 லைன்ஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 8 லைன்ஸு, அப்புறமா வந்து 6 லைன்ஸு, ஆக்டேவு, செஸ்டெட்டு இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இதுக்கு ஒரு தீம் இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ராஜிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியர்ஸு, அண்ட் இன்க்ளூட்ஸ் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் லவ் பேலட்ஸ், டிசாஸ்டர்ஸ் எக்ஸெட்ராஸ். ட்ராஜிக்னால் அந்த பயங்கரமான, அதாவது முடிவு வந்து சோகமான, அதான் ட்ராஜிக்கு. அப்புறம் ஃபியர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கடுமையான, இன்க்ளூட்ஸ் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள், அண்ட் தென் இந்த லவ் பேலட்ஸு, டிசாஸ்டர்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு பேலடோட தீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பேலடோட தீமாக இது தான் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் த கண்டென்ட் விச் இஸ் டு ஃப்ரேம் எ பேலட், அதாவது அதோட தீம். ஓகே, move on to the next info. Now we have to know what are all the kinds of the ballads. அதோட வகைகள் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அது எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் பேலட்ஸ், ஒன்லி தேர் ஆர் 2 kinds ஆஃப் பேலட்ஸ். டைப் 1 அதில் என்ன ஃபஸ்ட்டு கைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட் ஆஃப் growth or authentic ballad or natural ballads which was formed by the ancient period. ஸோ அது வந்து ஆத்தென்டிக்காக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பழமையான ஆத்தென்டிக் சைடில், நாஸ்டாலஜின்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாஸ்டாலஜி, பழமையான, ஆத்தென்டிக், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அண்ட் தென் பேலட் ஆஃப் க்ரோத், அதோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக் பேலடும் நேச்சுரல் பேலடும் இது எல்லாமே ஒரே மீனிங் தாங்க. So it comes under the type 1, that is the first kind of the ballad, and it developed from, இந்த ஃபஸ்ட்டு டைப் இருக்குது இல்லைங்களா, அது எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா developed from folk literature, that is the original type. நாட்டுப்புற பாடல்கள், இந்த கதைப்பாடல்கள் அப்படின்ற இடத்துல இருந்து தான் வந்து அது வந்து என்னாச்சு, ஆரிஜினேட் ஆச்சு, அங்கேருந்து தான் அது வந்து உருவாச்சு. ஸோ தட் வி சா இந்த ஃபஸ்ட்டு அந்த லைன்லேயே சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியர் தீம் இஸ் வெரி சீரியஸ். இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் காமனாகவே நம்ம தீம் அது எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் அதோட தீம் எப்படி இருக்கும் அப்படின்னா, here theme is very serious and treated with a kind of humor and sung by band of singers. This kind of above ballads traveled from generations to generation. அதாவது என்னென்னா ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப நையாண்டித்தனமாகவே வந்து விஷயத்தை வந்து சொல்லிடுறது, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து விஷயங்கள் போய் சேர்ற மாதிரி நொட்டோரியஸ் ஹியூமர் கலந்து வந்து அதை வந்து சொல்கிறாங்க. யார் அப்படின்னா பேண்ட் ஆஃப் சிங்கர்ஸ், அண்ட் தே ஆர் ட்ராவல்டு த்ரூ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்ஸ். இங்கே தே ஆர்னு சொன்னது வந்து பேலட்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, தலைமுறைகளை தாண்டி
என்ன பண்ணுது, அது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது இன்றைக்கி. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. இப்போ அந்த ஃபஸ்ட்டு கைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து செவிச்சஸ். திஸ் இஸ் டூ இம்பார்ட்டண்ட். செவிச்சஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் பேலடுக்கு, ஆத்தென்டிக் பேலடுக்கு எக்ஸாம்பிளுங்க த ஒய்ஃப் ஆஃப் உஷஸ் வெல் அண்ட் தென் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ். இது மூணுமே பார்த்திங்கன்னா டைப் 1க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸு. இதை வந்து எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து காட்டி சொல்ல முடியலை. ஸோ எதை பார்க்குறோம், எதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் டூ இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்களா. அது வந்து அந்த கைண்டு முன்னாடி போயிடுது. நான் அப்படியே தள்ளிகிட்டே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இதில் எக்ஸ் ரெக்கார்டரில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சர்ஸோ கைண்ட்ஸோ என்னால் வந்து அப்படியே ஃபுல்லாக சொல்லி அதை அப்படியே வந்து ஒரு திருப்தியாக வந்து அப்படியே வந்து கொண்டு போக முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படின்னா நம்ம அப்படியே வந்து இப்போ போர்டிலலாம் வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு, கடைசியில் வந்து நம்ம ஒரு இந்த ரீஅசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து சொல்லிட்டு வருவோம் இல்லையா. அப்படியே ஒரு முறை சொல்லும்பொழுது அந்த பாயிண்டெல்லாம் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒரு முறை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி சொல்ல முடியல. அதனால தான் வந்து முன்னாடி எந்த பாயிண்ட்டு போகுது, எதுக்கு எது எக்ஸாம்பிள், எதோட வந்து எது பார்க்குறோம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு முறை பார்த்துக்கிறது நமக்கு எங்கே எப்போ யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது எக்ஸாமில். தட்ஸ் வை I was repeating the same thing again and again and again, which is too important. ஸோ செவிச்சஸ் அப்படின்றதும் த ஒய்ஃப் ஆஃப் உஷஸ் வெல்ன்றதும் சர் பேட்ரிக் ஸ்பென்ஸ் அப்படின்றதுமே வந்து டைப் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் த டைப் 2. பேலடோட டைப் 1 பார்த்தோம், அதாவது 2 கைண்டு. அதில் ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தோம். செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா பேலட் ஆஃப் ஆர்ட் ஆர் லிட்ரரி பேலட். ஃபஸ்ட் வந்து ஆத்தென்டிக்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பேலட் ஆஃப் ஆர்ட் ஆர் லிட்ரரி பேலட். வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இமிட்டேட்ஸ் த ஒரிஜினல் ஆர் த ஆத்தென்டிக் பேலட். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் அதில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேலட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கால்ரிட்ஜ் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர். அண்ட் தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸோட லாபெல்லி டேம் சான்ஸ் மெர்சி அப்படின்ற 2 பேலடும், ஐ மீன் 2 போயமும், அதுதான் கதை பாடல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி கால்ரிட்ஜோடது த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் அண்ட் தென் ஜான் கீட்ஸோட லாபெல்லி டேம் சான்ஸ் மெர்சி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லிட்ரரிக்கல் பேலட் ஆர் பேலட் ஆஃப் ஆர்ட் which was in the type 2. அது ரெண்டுத்துக்குமே அது வந்து எக்ஸாம்பிள்ஸு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நவ் திஸ் இஸ் த டைப் 3. இப்போ டைப் 3 அப்படின்னா என்னென்னா கைண்டுன்னு கேட்டாங்கன்னா 2 தான். ஆனால் டைப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2வோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் தான். அதோட என்ன சொல்கிறது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டு தான். ஆனால் அது வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு வகைன்னு அதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ரொம்ப மாற்றி மாற்றி படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே டைப் 3ன்னு கொடுத்துருக்கனால டைப் 3ன்றது என்ன அப்படின்னா டைப் 2வோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் தான். இல்லை நீங்கள் அப்படி கூட மாற்றி போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். விச் இஸ் அபவுட் இப்போ மாக் பேலட். மாக் பேலட் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எபிக் பேலட்ஸ் ஆர் கால்டு மாக் பேலட்ஸ். ஏன் அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா the developed form of literary ballad. Which is the developed part of the literary ballad அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைப் 2ல தான் இருக்குது இல்லையா. அதுவுமே பார்த்தீங்கன்னா எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா ஆத்தென்டிக் பேலடோட தான் ரிலேட் ஆகிருக்குது, which we saw in the first kind. So the type 3 or mock ballad, which is nothing but from the type 2 extend version, the developed form of literary ballad. Okay, that is nothing but the type 3. And இதோட தீம் பார்த்தீங்கன்னா வெரி காமிக் தீம் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சீரியஸ்லி அண்ட் இட் இஸ் ப்ரெசன்டட் வித் ஹியூமர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சீரியஸாக இருக்கிற விஷயத்த வந்து ஹிலாரியஸாக ஹியூமர் கலந்து சொல்கிறது ஒரு டைப்பில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், வெரி காமிக் தீம் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் சீரியஸ்லி அண்ட் இட் இஸ் ப்ரெசன்டட் வித் ஹியூமர். அதுதான் இதோட தீமாக இருக்குது மாக் பேலட்ஸ்க்கு. ஓகே,
அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா த டைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேகனர் பை மேகின்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார். விச் இஸ் த பேரடி ஆஃப் ஹிஸ்ட்ரி கால்ரிட்ஜ் த டைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரேனர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போயமில் ஒரு பர்டிகுலராக இப்போது ஞாபகம் வர்றது எனக்கு என்னென்னா, த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரேனரை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்பட்ராஸை நம்ம வந்து மறக்கவே முடியாது இல்லையா. அந்த போயமில் ஹிஸ்ட்ரி கால்ரிட்ஜ் சொல்லுவார், அந்த ஷிப்பில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆல்பட்ராஸ் வந்து பறக்கும் மேலே. அந்த ஆல்பட்ராஸ் பறக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த குட் சைனை வந்து தெரிவிக்கிறதுக்காக ஃபார் த ரீடர்ஸ் யூஸ் டு இன்ட்ரடியூஸ் த பேர்டு ஆல்பட்ராஸ். அது வந்து மேலே பறக்குதுன்னு தெரியும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் போயிட்டு ஏதோ ஒரு குட் சைனை வந்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்கள் டாபிக் விட்டு பேலட்ஸ்லேருந்து கால்ரிட்ஜோட போயம்க்கு போயிட்டேன். பட் இட்ஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் போயம். ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த எக்ஸாம்பிள் ஃபார் த பேலட். மாக் பேலடுக்கு வந்து பேரடி எதுக்கு, மேகின்ஸ் அப்படின்ற ஒரு போயிட்டு எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா, அதை ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேகனார் அப்படின்றதுக்கு. ஸோ அதோட பேரடி இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். And then don't forget to like and share and comment. Most important is don't forget to subscribe and press the bell icon, which is very very important. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். Until then, we meet you in very soon in our next video. Thank you. Thanks for watching.